தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினது அப்படின்றது ஆஸ் அ தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது என்னால் ஒத்துக்க முடியாதுங்க. ஒன்று, கட்சிக்குள்ளே நீங்கள் பேசணும். இன்றைக்கு நீங்க முன்னாள் தலைவர், அவ்வளவுதான். ஒரு முன்னாள் தலைவர் இந்த மாதிரி பேசலாமா? ஒரு பொறுப்பு வேண்டாமா? நான் கேட்கிறேன். அவர் தலைவரா இருக்கவங்க ஒரு பாதையில போய் நிற்கிறாரு, அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா கட்சி எதுக்கு உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதுக்காக நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். எந்த கட்சியிலாத கட்சி தலைவரை பத்தி எதிர்த்து பேசிட்டு நீங்க கட்சியில இருந்து முடியுமா? கட்டம் கட்டிடுவாங்க. அண்ணாமலை அவர்களை டேமேஜ் பண்றதா நினைச்சு கட்சியை டேமேஜ் பண்ணி இருக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் விசிக நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த ரெண்டு கட்சிகளோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருமா 2026ல? இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நல்ல சோகா இருக்கும் அப்படின்னு நிறைய ஜோக்கெல்லாம் வரும், மீம்ஸ் எல்லாம் வரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்தான நாயகன் அரசியல் ஆலோசகர் ஜாம்பவான் அருண் நம்மோட இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் தமிழ். பிஜேபியில இப்போ பேசு பொருளா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உட்கட்சி பூசல். தமிழிசை அண்ணாமலை அவர்கள் மேல ரொம்ப காட்டமான நிறைய விஷயங்கள் அவங்க மேல கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜக மட்டும்தான் உட்கட்சி பூசல் இருக்குதா? ஏங்க செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு, எத்தனை நாள் சார்ந்து இருக்குதுன்றாரு. உடனே EVKS இளங்கோவன் அந்த பாட்டுக்கு பாட்டு பாடுற மாதிரி ஏதோ ஒன்று பேசினுக்கிறாரு. அங்கேயே எவ்வளவு கூச்சல் குழப்பம்லாம் நடக்குது. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, அதெல்லாம் நடக்குது. ஆனா பிஜேபிக்குள்ள இருந்துட்டு பிஜேபியில இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை ரொம்ப அதிகமாவே விமர்சிக்கிறாங்களே, அதனாலதான் அந்த கேள்வி. எப்படி இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸுக்கு வெளில இருந்து பேசுறாரா? அவரும் காங்கிரஸுக்கு உள்ள இருந்து தானே பேசுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பாஜகல என்ன நடக்குது அப்படின்றது தான் எல்லாரும் பார்த்து நிற்கிறீங்களே தவிர மற்ற கட்சி. காங்கிரஸ் இப்பதான் அண்ணன் நம்ம அரவிந்த் என்ன சொன்னாரு, பாரம்பரியம் மிக்க கட்சின்னாரு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இதுல இருந்தே தெரியுது இல்லையா எந்த கட்சி உச்சத்துல இருக்குது, எந்த கட்சி ஜோசியம் மாதிரி பேசுறேன்னா உச்சம் நீச்சம். சரி, ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம். ரைட். அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினது அப்படின்றது ஆஸ் அ தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது என்னால் ஒத்துக்க முடியாதுங்க. கட்சியில் ஏதாவது குறைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒன்று, கட்சிக்குள்ளே நீங்கள் பேசணும். இன்றைக்கு நீங்கள் முன்னாள் தலைவர், அவ்வளோதான். சரிங்க, நான் ஒரு சீனியர், என்ன இருந்தாலும் முன்னாள் தலைவர்னா அதுக்காக நான் அப்படியே ஃபேட் ஆகிட முடியுமா நினச்சிங்கன்னா ரைட்டு. இன்றைய தலைவர்கிட்ட நேரடியாக போயிட்டு தனிப்பட்ட முறையில் என்னென்ன மாதிரி இருக்குதுங்க, இது என்னுடைய கருத்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பேசணும். இல்லை அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அவர் தான் இந்த டிசிஷன் எடுத்தது, அதனால அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு நினச்சிங்கன்னா அதான் டெல்லிலாம் போனாங்கல்ல, அப்போ அங்கே தேசிய தலைமை கிட்ட பேசணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் இவங்க சைடு நியாயம் இருந்ததென்றால். அதை விட்டுட்டு ஒரு சிலர் மாதிரி வெளியில் சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படின்றது, கூட்டணி இருக்கணுன்றது. ஏங்க அதனால் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் சொல்லி வச்சா மாதிரி கூட்டணி வேணும் அப்படின்னுவீங்க, இந்நாள் தலைவர்கள்லாம் கட்சியை வளர்க்கணும்னு வாங்க. அவர் தலைவராக இருக்கவங்க ஒரு பாதையில் போய் நிற்கிறாரு, அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா கட்சி எதுக்கு உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதுக்காக நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாதுங்க. ஆனால் புரிஞ்சுக்கணும், தலைமை பதவியில் இருந்தவங்க எனக்கு பதவி ஆசையே கிடையாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால எதுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம்? அரசியலை விட்டு ஒதுங்கி போயிட்டீங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க என்ன ஒன்றா சொல்லாங்க, நான் வெளியில் இருக்கிறேன், ரைட்டுங்களா? எந்த கட்சியும் கிடையாது. ஸோ நான் யாரை ஒன்றா எப்படி ஒன்றா விமர்சனம் பண்ணலாம், இது தப்பு அது சரி அப்படின்னு நான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் நாமினேஷன் பண்ண போறாரு அப்படின்றதுக்கு நாள் நான் சொன்னேன், அவர் இந்த எலெக்ஷனில் போட்டி போடுறது சரியில்லைன்றது என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வெளியில இருக்கவங்க சொல்லலாம், உள்ள இருக்கவங்க இந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்றது தப்பு தானே? அப்ப முன்னாள் தலைவராக இருந்திருக்காங்க, நான் எத்தனையோ பெரிய பதவிகள்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கேத்த ஒரு மெச்சூரிட்டி அது வேணுமா வேணாமா? இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்து சில பேர் சொல்றாங்க அவர் இம்மெச்சூர் அப்படின்றாங்க. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்படி அப்படிங்கிற மாதிரியே அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் நிறைய அறிவுரைகள் தமிழிசைக்கு சொல்லி அனுப்பிச்சுதான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ லைவ் நியூஸ்ல. அதாவதுங்க அதை எப்படி வேணா சொல்லிக்கலாம், ஏன்னா அவங்க ரெண்டு பேர் என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியாது. ஆனா பாருங்க, நிறைய ஸ்கூப் அப்படின்னு நிறைய பேர் நியூஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. சிறப்பு நிருபர் அமித்ஷா அவர்கள் கடும் கோபமாக 17 நொடிகள் பேசினார் இப்படின்லாம் நிறைய நியூஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அந்த 2 பேர், அதாவது அமித்ஷா அவர்களோ இல்லை தமிழிசை அவர்களோ பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துருந்தா அந்த 4 பேர் தான் அது என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும். மற்றபடி எல்லாம் அப்படியே ஆளாளுக்கு ஒன்று அடிச்சு விட வேண்டியதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் இனிமே வந்து கமலாலயத்தில் மட்டும்தான். ஆமாம். இந்த மாதிரி ஏர்போர்ட்ல அங்க இங்க அதெல்லாம் கிடையாது, மற்றவங்க பேசுறது கிடையாது. மைக் நீட் இடத்துல எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே எனக்கு ஞாபகம் இருக்கு, அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, கட்சியில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கண்டபடி கண்ட சேனலுக்கு பேட்டி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆளாளுக்கு வந்து ஏதோ ஒரு சேனல்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை வெளில பேசுறாங்க அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கமலாலயத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கமலாலயம் அப்படின்னும் போது அங்கே கட்சி தலைவர்னு இருக்காங்க, அமைப்பு செயலாளர் இருக்காங்க, இவங்களை மீறி எல்லாரும் போய் அங்கே உட்காந்து பேட்டி கொடுக்க முடியாதுங்க. கண்டிப்பா. கரெக்டா? ஸோ இது வந்து இன்டைரக்டா இது என்ன பேசினாங்கன்றது நமக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த ஒரு ஒழுங்குபடுத்துவோம்னு சொன்னார் பாருங்க, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நல்லாவே புரியுது. ஆளாளுக்கு அங்கங்க போயிட்டு யாரும் கண்டபடி பேசிட்டு இருக்காதீங்க. இது பாராட்டுக்குரிய விஷயம்தான். கட்டாயமா இப்படித்தான் இருக்கணும் கட்சின்னா. சர்வாதிகாரமாக அப்படின்னா எந்த கட்சியில அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சியில கட்சி தலைவரை பத்தி எதிர்த்து பேசிட்டு நீங்க கட்சியில இருந்து முடியுமா? கட்டம் கட்டிடுவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பேப்பர்ல அப்படி வரும், ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு. இங்க மட்டும்தான் இந்த மாதிரி என்ன ஒன்னா பேசலாம். நான் கட்சியில உள்ள இருக்கனா வெளில இருக்கனா, உள்ளே இருந்து வெளில போறேனா வெளில இருந்து உள்ள போறேனான்னு தெரியாம பேசுறதுல பாஜக தான் பர்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் நான் நீங்க சொன்னேன், அப்படியே அத்தனை பேத்தையும் கொத்தா தூக்கி வெளில போடுங்க, அப்பதான் கட்சி உருப்படும். எல்லாம் சீனியர் 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 அப்படின்னா பேசுறதெல்லாம் டாலரேட் பண்ணியிருந்தா, சரி இந்த மாதிரி பேசுற பேச்சுக்கள் கட்சியில சமூக விரோதிகள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை உருவாக்கும்? ஒரு முன்னாள் தலைவர் இந்த மாதிரி பேசலாமா? ஒரு பொறுப்பு வேண்டாமா? நான் கேட்கிறேன். நிச்சயமா ரெஸ்பான்சிபிலிட்டி அது இருக்கணும் இல்லையா? நம்ம இந்த கட்சிக்கு இத்தனை வருஷமா முன்னாள் தலைவரா இருந்திருக்கோம். அப்படி இருக்குச்சு நம்ம இந்த மாதிரி பொதுவெளியில பேசுறது சரியா தப்பான்னு அவங்க யோசிக்க வேண்டாமா? இவ்வளவு பிரச்சனைகளையும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்பேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கட்சிகள்லயும் இல்ல அவங்க கட்சியிலயும் வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் அமைதியா போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அமைதியா போறார் அப்படின்னா ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லலாம். அதாவது இந்த கோயம்புத்தூர்ல வந்து அந்த மரியாதையான ஊருன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து வாங்க போங்க அப்படின்னு மரியாதையா தான் பேசுறது. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். ஆமா, இவங்களுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேனமா? நான் இப்ப தலைவரா பதவியில் இருக்கேன், அவங்கெல்லாம் என்ன இருக்காங்க, ஏதோ வைத்தியத்துல பேசிட்டு போறாங்க, பேசிட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னா கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்றதுக்காக நான் சொன்னேன். ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களை ஒண்ணுமே மதிக்கலன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம இது மாதிரி பேசுறவங்க பேசிட்டே போகட்டும், என்னோட வழியில நான் போறேன் அப்படின்னு போறாரு. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், கட்சியை வளர்க்கணும், அவ்வளவுதான். ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா எந்த சேனல் எடுத்துட்டாலும் ஒரு 10 பேர் நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஏதாவது கமெண்ட் போடுவாங்க. சில பேர் கேவலமாக கூட கமெண்ட் போடுவாங்க. இதுக்காக நம்ம உட்காந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா. அப்போ நம்ம இதுலயே நேரம் சரியா போயிடும். ரைட்டு, அது அவங்க கருத்து, அவங்க பிடிக்கலையா திட்டுறாங்களா, சரி ரைட்டு திட்டிட்டு போட்டோம், அது கருத்து சுதந்திரம். இப்படி தான் போனோமே தவிர அவங்களோட நம்ம வம்பு சண்டைக்கு போயிருந்தோம்னு சொன்னால் அடுத்த நாள் வீடியோ வராது. கண்டிப்பா. ஸோ அதனால அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார். சரியான வழி தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கிரிமினல் குற்றவாளிகளுக்கு எல்லாமே வந்து பதவி கொடுத்துருக்காரு. அதனால வந்து மேலிடம் பாஜக வந்து அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறதா வந்து ஒரு பேச்சு வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அப்படியா? சரி, இப்போ ஒன்று செய்யலாமா? இனிமே வந்து கட்சியில யாராவது வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன், இந்த பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்றாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷனு, அப்புறம் அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஒரு எம்எல்ஏ இல்லை எம்பி அவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, இதெல்லாம் இருந்தாதான் கட்சியில சேர்ப்போம் அப்படின்னு வச்சுக்கலாமா? மிஸ்கால் கொடுத்தாலே கட்சியில சேர்ப்போம்னு சொன்னாங்க. இவங்களும் அந்த கட்சிக்கு தலைவரா இருந்தாங்கல்ல. கண்டிப்பா. அப்ப மிஸ்கால் கொடுக்கும்போது அந்த மொபைல் நம்பருக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, என்ன, அவங்க வந்து குற்ற செயல் புரிந்தவர்களா, இதெல்லாம் ஏதாவது கேர் பண்ணாங்களா? கண்டிப்பா இல்ல. கட்சி வளர்ந்தா இப்படிதான் வருவாங்க. இப்ப எந்த கட்சியில வந்து நீங்க வந்து கிரிமினல் எலிமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அதுக்காக வந்து கிரிமினல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, இது ஜனநாயக நாடுங்க. ஏங்க, குற்றம் சாட்டப்பட்டு உள்ள இருக்கிறவரே எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சுக்கிறாரு. இப்போ விஜய் சேர்க்கிற மாதிரி கட்சிக்குள்ள வந்து சேரணும் அப்படின்னா ஆதார் கார்டு இந்த லிங்க்லாம் கொடுத்து வந்து
உறுப்பினர்களா சேர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்களா என்னமோ? ஏன் அப்போ இந்த கிரிமினல் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஆதார் கார்டு இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை அவங்க ஆதார் கார்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களா கவர்மெண்ட்ல? இல்ல. ரவுடி, கேடி, பிக் பாக்கெட்டு எல்லாரும் ஆதார் கார்டு வச்சுக்கிறாங்கல்ல. ஜெயிலில் போடும்போது அந்த ஆதார் கார்டு கூட எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் ரைட்டா? அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கிரிமினல் எலிமெண்ட்ஸை நீங்கள் வந்து அரசியலிருந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னா அப்போ வந்து குற்றவாளிகள் அவங்களெல்லாம் வந்து அரசியலில் ஈடுபடக்கூடாது, அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க வந்து அரசியலிருந்து ஒதுக்கி வைக்கப்படும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும். அப்படி ஒன்றும் இல்லையே. அதான் சொல்றேனே, இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிலில் இருந்தீங்கன்னு அவரோட சொன்னாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கல்ல, நான் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டாரு. ஆனால் பண்ணாமையே அவங்க குடும்பத்தினர் பிரச்சாரம் பண்ணியே பஞ்சாப்ல அவர் எம்பி ஆயிட்டாரு. இப்ப சொல்றாரு நான் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும், ஏன்னா வெளில விடுங்க அப்படின்றாரு. நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜனங்க தானே ஓட்டு போட்டாங்க. ஆமா. அவங்களுக்கு தெரியாதா அவர் ஜெயிலில் இருக்காரு? ஏன்னா கேண்டிடேட்டே வரல, எல்லாருக்கும் தெரியும் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, யூஏபிஏ அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறாங்க அப்படின் போது நீங்க வந்து கிரிமினல் எலிமெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா வரத்தான் செய்வாங்க. இது ஜனநாயக நாடு. அப்படின்னா பாதி கட்சி தலைவர்கள் உள்ளதா இருக்கணும் இல்லையா? ஏற்கனவே பல கட்சியில் அப்படிதான் உள்ள இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? அதனால இதெல்லாம் வந்து ஒரு வைத்தறிச்சல் பேச்சாதான் நான் பார்க்குறேன். நான் பாருங்க, அவர் கிரிமினலாகவே இருக்கட்டுங்க, நம்ம கட்சியில் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? தப்பு பண்ணாரா? அப்போ அவர் தூக்கி வெளில போடுங்க. இவ்வளோதான் பண்ண முடியும் கட்சி அப்படின்னா. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்லவங்க தான் வரணும். நல்லவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கே வருது கிடையாது, அப்புறம் தானே கட்சியில் வந்து சேர போகிறான். நல்லவங்கெல்லாம் வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்கன்னா அவனை போயிட்டு போஸ்டர் விட்டுறேன், நாங்களாம் இவ்வளோ நல்லவங்க, எங்களை போய் போஸ்டர் விட்ட சொல்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? அவுட் சோர்சிங்கு. இதெல்லாம் நடக்கிற காரியமாக ஒரு சில கட்சிகளில் பண்ணாங்க. அவுட் சோர்சிங்கில் போஸ்டர் விட்டுறது, ஏன் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதே அவுட் சோர்சிங் விட்டாங்க. இப்போ என்ன கேட்டால் அது ஒரு பெசாம ஏஜென்சி, இந்த சேனலை மூடிட்டு இந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குற ஏஜென்சி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பப்போ வருவாங்க ஒரு 50 பேர் 100 பேர் அப்படின்னு. அது நமக்கு நம்ம வடக்குலேருந்து நிறைய பேர் வராங்கல்ல. அப்படின்னா எந்த கட்சிக்கு ஆதரவாக கொடுப்பீங்க? அதை பற்றி நமக்கு கவலையே இல்லைங்க. ஏங்க 2021க்கு முன்னாடி 2019 தேர்தலில் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு வயதான பெண் அவங்க வந்து 2 கட்சிக்கும் விளம்பரத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு நான் ஒன்று பார்த்தேன் நான். ஸோ அதனால என்னங்க இப்போ விளம்பரம் தானேங்க, யாருக்கு காசு கொடுத்தாலும் நடிக்க போறாங்க. அதனால அங்கே வரவங்க வந்து பானிபூரி விற்கிறவங்களா என்ன யாருக்கு தெரிய போகுது? தலை தானே தெரிய போகுது ட்ரோன் கேமரால. அவங்க பேசுற பாஷை தெரிய போதா? ஒன்றும் டப்பிங்கில் ஒரு வாய்ஸ் கொடுத்துக்கலாம், தமிழில் வாழ்கன்னு. அவங்க வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம தமிழில் டப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க தமிழிசை இவ்வளோ விஷயம் பேசுறதுக்கு காரணம் திமுகவோட கைக்கூலியாக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கு ஒரு பேர் போயிட்டு இருக்கு. அதையும் அதாவது திமுகவுடைய கைக்கூலியா இல்லை அதிமுகவுடைய கைக்கூலியா அப்படின்லாம் நான் பார்க்கல. ஆனால் இவங்க பேசுறது திமுக அதிமுக கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கின்றது, அவ்வளோதான். எப்படிங்க நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கல்லெடுத்து அடிக்க முடியுமா? தப்பு இல்லையா அது? அப்போ அந்த கட்சியை தானே நீங்க டேமேஜ் பண்ணிருக்கிறீங்க. அண்ணாமலை அவர்களை டேமேஜ் பண்றதா கட்சியை டேமேஜ் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு கட்சி பெருசா, உங்களுடைய என்ன சொல்றது அந்த ஆக்ரோஷம் அறச்சீற்றம் பெருசா? கட்சி பெருசுன்னு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க தமிழிசை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. நானும் அப்படிதான் பாக்குறேன். எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க. அதுதான் உண்மையும் கூட. பாக்குறத விடுங்க. என்னதான் உங்களுக்கு கோபம் இல்ல அறச்சீற்றம், ஐயோ நல்லா இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா உள்ளுக்குள்ள போய் சரி பண்ணணும். வெளில போய் புலம்பிட்டு இருக்கீங்க நீங்க. கட்சியை ஒண்ணு இல்லாம பண்ணிருவீங்க போலக்குது. இத்தனை நாள் அப்படிதான் வச்சிருந்தாங்க நிறைய பேர். சொன்னா கோபம் வரும், நாங்கெல்லாம் கட்சிக்கு உழைக்கலையா அப்படின்வாங்க. சரி ரைட்டு. திமுகவுடைய ஓட்டுகளும் அதிமுகவினுடைய ஓட்டுகளும் வந்து பாஜகவுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதிமுக வந்து இந்த நியூட்ரல் வாக்காளர்கள் அவங்கள வச்சுதான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. திமுக வந்து கூட்டணி பலத்துல ஜெயிக்கிறாங்க. இப்ப பெரும்பாலும் அதிமுக அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் வந்து இந்த பக்கம் பாஜக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அண்ணாமலையார் வந்து நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இப்போ எடப்பாடியார் அவர்கள் கணக்கு சொல்லிக்கிறாரு பாருங்க, பாஜக வந்து 2014 அப்போ வாங்கினதை விட இப்போ வந்து 0.62% ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்து 2019 24 கம்பேர் பண்றாரு, கிட்டத்தட்ட 6.something% கம்மியாக வாங்கிக்கிறாங்க அப்படின்றாரு. அப்போ அதிமுக நீங்க என்ன பண்ணுங்க, நேரா 2014 அதிமுக எவ்வளவு வாங்குச்சுன்னு பாருங்க, இப்போ எவ்வளவு வாங்கினாங்கன்னு பாருங்க.
2014 அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றாங்க. கண்டிப்பா. ரைட்டா? நிச்சயமா. இப்போ இதை என்ன சொல்றது, மாபெரும் சூன்யம் மொட்டை அப்படி சொல்லலாமா? சரி, 14 நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? பாஜகவை நீங்க 14 வச்சு தானே சொல்றீங்க. அப்ப நீங்களும் அதிமுக 14 வச்சு சொல்லுங்க. 14 அதிமுக எவ்வளவு வாங்குச்சு, இப்போ எவ்வளவு வாங்குச்சு? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத தான் சொல்ல முடியும். எப்படி 14க்கும் 24க்கும்? இல்ல, திமுகவுக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து 40x40 வந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து கட்சியே இல்லாம போயிருக்கு. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கின்றன. ஆமா, 6% இது வந்து நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். 2 சினரியோ தான். அதுல ஒரு சினரியோ வந்து டிஎம்கே கிளீன் ஸ்வீப் அப்படின்னு. ஏன்னா மும்முனை போட்டி அப்படின்னும் போது 35 அந்த பர்சன்ட் வந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. இதுல நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அதிமுக நான் வந்து 25+ இதுதான் நான் சொல்லியிருந்தது எல்லா இடத்துலையும். அண்ட் பாஜக 20+ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் திமுக வந்து 35+ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் திமுக கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு இருக்கிறது. அதிமுக வந்து நம்ம சொன்ன ரேஞ்சில் வந்திருக்கு, பாஜக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் திமுக தவிர மற்ற யாரும் அந்த 35% ரீச் பண்ண முடியாது அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். அதனால தான் திமுக கிளீன் ஸ்வீப் அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன். இது எல்லாமே வந்து எதிர்க்கட்சி வலுவில்லாமல் வந்து இருந்ததுனால தான் வந்து டிஎம்கேக்கு வந்து ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? இல்ல, எதிர்க்கட்சி வலுவில்லாமல் அப்படின்னு இல்லை, இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மாற்றம், அது வந்து டகால் உடனே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஸோ இப்போ என்ன போச்சு, திமுகவுடைய வாக்குகள் 6% குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்டு தனிப்பட்ட முறையிலும் பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக திமுக வெற்றி பெற்ற எம்பிக்களுடைய அந்த வெற்றி சதவீதம் அப்படின்றது குறைந்திருக்கின்றது. அது வந்து பாஜகவுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட முடியாதுங்க. 2.5% கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தவங்க டகால் வந்து 35% வந்துட முடியாது. இப்போ கூட்டணியா 18 பாயிண்ட் சம்திங் எடுத்திருக்காங்க, தனியார் 11 பாயிண்ட் சம்திங் எடுத்திருக்காங்க. 2 வருஷத்துல கடுமையாக உழைக்கும் பொழுது அவங்களால 2026 சட்டமன்ற தேர்தலில் 25 அப்படின்ற ஒரு இலக்கத்தை அந்த உழைப்புக்கேற்ற அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். கடும் உழைப்பு இருந்து திமுகவுக்கு எதிராக வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் பாஜகவுக்கு இருக்கின்றது. இந்த 2 வருஷம் களத்துல வந்து அவங்க கடுமையா இறங்கி வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா 30-35 அப்படின்றத வந்து ரீச் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது உடனே நடந்துடும் நான் சொல்ல மாட்டேன், பட் அது வந்து நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் நிச்சயமா இது வந்து பாஜக வளரப்போகின்றது. அதிமுக வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை, அவங்க பண்ற தவறுகளால் அதனுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகின்றது. மக்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, இல்லாட்டா நம்ம ஓட்டு வேஸ்டா போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்போ என்ன ஆகும், அதிமுக தொடர்ந்து பாருங்க 19, 21, 24 அப்படின்னு தோத்துட்டே வருதுங்க. வேலுமணி அவர்கள் அவ்வளவு தூரம் பேசினதுக்கு காரணமே கொங்கு மண்டலம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இப்ப பாஜக ஆதரவு இல்லாமல் நம்மளால கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. இவர் பாட்டுக்கு 2026 கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ அந்த ரீஜன் தான் வந்து இவங்களை காப்பாத்துச்சுங்க, அதுவும் கை விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா ரைட். 26 வந்து பாஜக ஒரு 20-25% நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் டிஎம்கே கிளீன் ஸ்வீப் தான் வரும். ஆனா ஏடிஎம்கே வில் பி டெசிமேட்டட். பாஜக இதுல பிரச்சனை கிடையாது, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க அவங்க. அதிமுக நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சென்ட்ரல்லையும் கிடையாது, ஸ்டேட்லயும் கிடையாது, பாதி பஞ்சாயத்துலயும் கிடையாது. என்ன ஆவாங்க அவங்க? ஸோ இந்த சிச்சுவேஷன் வேலுமணி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனா இது கோர்ஸ் கரெக்ஷன். அன்லெஸ் விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் அதிமுகவோட வந்து சேராத வரைக்கும் அதிமுக இனிமேல் ஜென்மத்துக்கு ஆட்சி படிகளில் ஏறவே முடியாதுங்க. இப்போ டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து எந்த கட்சியோடவும் இணைய மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்சியை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு வந்து கட்சி தலைவர்களுக்கு எல்லாமே அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனால் டிடிவி தினகரன் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து கிடையாது, நாங்கள் கட்சியோட வந்து இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள்? அதாவதுங்க, டிடிவி தினகரன் அவர்கள் மீது நீங்கள் என்னதான் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன், அந்த விஷயத்தில் நான் அவரை ரொம்பவே அட்மையர் பண்ணுறேன். அவர் சொல்கிறது கரெக்டான ஒரு இது. இப்போ நீங்கள் போயிட்டு மறுபடியும் அதிமுகவில் சேர்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சுப்போமே, டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள்
ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் 4 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ம். இரட்டை தலைமையே வேலைக்கு ஆகலை. இப்போ நான் 4 தலைமை வச்சுப்பீங்களா? ம். அப்போ யார் தலைவர்? எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒச்சிக்கணும் 4 போகிறதுக்கு ம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அவர் பிஜேபியோடவும் இணைய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு டிடிவி அவர்கள். இணைஞ்சு என்னங்க பிரயோஜனம்? அவர் தனியாக ஒன்று இது பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவர் வந்து ஒரு அரசியல் டாக்டிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால அதை வச்சுட்டு ஏதோ ஒரு எம்பி சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு இப்படியே போகலாம். மற்றபடி கட்சியை நீங்கள் அதில் கொண்டு போய் இணைச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னைக்கு பல கட்சிகளுடைய பிரச்சனையே அதுதான். கொள்கை அளவில் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க இவ்வளோ கேட்குறீங்களே, தினகரன் சேருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு. சிபிஐ சிபிஎம்னு 2 கட்சி இருக்குதா இந்தியாவில்? இருக்குல்ல. 2 பேரும் வந்து எந்த கொள்கை வழி போறாங்க? கார்ல் மார்க்ஸ். அதானே சொல்லி நிற்கிறாங்க. 2 பேரும் மார்க்ஸ் தானேங்க. ஏன்னா இவங்க மட்டும் என்ன வேற யாராவது தலைவர் வச்சு நிற்கிறாங்களா? ஒரே கொள்கை. அப்புறம் ஏன் 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டா ஒன்னா இருந்த கட்சி அது. சிபிஐன்னு இருந்தது, டபால்னு ஒஞ்சிச்சு அந்த சீன யுத்தத்துக்கு பிறகு. ரைட்டா? கண்டிப்பா. இன்னி வரைக்கும் 2 பேரும் சேராம இருக்காங்களா? இத்தனைக்கும் வந்து சரி ரைட்டு, ஒரு கட்சிக்கு 40 எம்பி இருக்காங்க, இவங்களுக்கு வந்து 2 எம்பி தான் இருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லை. கேரளாலேயே ஒத்த சீட்டு கட்சி ஆகி போச்சு அது. இங்க ஏதோ திமுகவுடைய தயவால ஓட்டு சீட்டு நோட்டு அப்படின்றதுனால அவங்க 2 ஜெயிச்சுக்கிறாங்க. ரைட்டா? இல்லைன்னா சுத்தமா வாஷ் அவுட். இங்க ஒண்ணு, ராஜஸ்தான்ல ஒண்ணு, அதோட முடிஞ்சிருக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை. நிச்சயமா. காரணம் என்னன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ அந்த மாநில அளவில், மாவட்ட அளவில், தேசிய அளவில் இந்த பொலிட் பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த யூஎஸ்எஸ்ஆர் ஹேங் ஓவர்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் யார் பதவிக்கு வருது? இந்த பிரச்சனை தான் காரணம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுக்கிறாரு, அதுக்குன்னு ஒரு சில நிர்வாகிகள் வச்சிருப்பாங்க. நீங்க அவங்களை கொண்டு போய் இணைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் மாவட்ட செயலாளர், அது அமமுக தம்பி, அப்போ பாஜக வந்த பிறகு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா. ஸோ ஏதோ வச்சு ஓட்டி நிற்கிறோம். இன்னொன்று சொல்லுவாங்களே, சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத காட்டிலும் எறும்புக்கு தலையாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த எறும்பு சக்குன்னு நசுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றத யாரும் ஃபீல் பண்ணுறதில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து விசிகா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் குறிப்பிட்டு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த 2 கட்சிகளோட வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி சேருமா 2026ல்? இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். மக்கள் நல கூட்டணி 2016ல் இருந்தது. அதுக்கப்புறம் அரசியல் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, காமெடி இல்லை. அதனால இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நல்ல சோக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஜோக்கெல்லாம் வரும், மீம்ஸ் எல்லாம் வரும், ஜனங்களும் நல்லா மனம் விட்டு சிரிப்பாங்க. அந்த அரசியல் இறுக்கம் அப்படின்றது கொஞ்சம் மாறி தமாசா இருக்கும் எல்லாரும். சரி, இந்த 3 கட்சிகள் சேர்ந்து 2020ல் ஆட்சி பிடிச்சா யார் வந்து முதலமைச்சராக வருவாங்க? ஏங்க நான் காமெடியை பற்றி பேசினுக்கிறேன், நீங்கள் இப்போ சீரியஸாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. இல்லை, நீங்கள் மீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க. சரி, அதையும் சொல்லுங்கள். இன்னும் மக்கள் அடுத்தது இந்த 3 பேர் இருந்தால் யார் தலைவர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுமே. என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியாச்சு, அப்புறம் எப்படிங்க பதவிக்கு வர முடியும் அவங்க? மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டேன் நான். இதுக்கு மேலே நான் சூசகமாக எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோதான் வெளிப்படையாக நான் சொல்ல முடியும். முதல்ல வழக்கம் போல அந்த கிராமத்து மொழி தான், அத்தைக்கு மீசை முளையிட்டோம், அப்புறம் அது பெரியப்பாவா சித்தப்பாவா அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அரசியல்னு. இதில் போய் ஆட்சிக்கு வராங்களா, அதை பண்ணுறாங்களா, நடக்கிற காரியமாங்க இதெல்லாம். 2026ல் அறிவார்ந்த அரசியல்வாதி அண்ணாமலை தான் வந்து தமிழகத்தின் முதல்வராக வருவாங்க அப்படின்னு இளைஞர்களுடைய வந்து ஓட்டுக்கள் எல்லாமே அங்கே தான் போகும் அப்படின்னு வந்து இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதாவதுங்க, அவர் வந்து ஒரு மாற்றத்துக்கான திறவுகோல் ஆறு கதவு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இளைஞர்கள் மத்தியில் அண்ட் ஈவன் மிடில் ஏஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மிடில் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ் இப்படின்னு எல்லாமே. ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்கறது வந்து, முதல்ல ஒரு இளைஞர், அடுத்தது பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கார், பெரிய பதவிகளில் இருந்திருக்கார், ஆனாலும் டவுன் டு எர்த்தாக இருக்கார். இந்த மண்ணின் மைந்தராக காட்சி அளிக்கின்றார். ரைட்டுங்களா? திராவிட நிறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிறத்தில் இருக்க அரசியல்வாதி அவர் மட்டும்தான். வேற யாரும் இப்போ இந்த நிறத்தில் இல்லை. எல்லாரும் மாறிட்டாங்க, ஆரிய நிறத்துக்கு மாறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது மனசில் பட்டதை டகால்னு பேசுறாரு. நான் வந்து டிப்ளமேட்டிக்காக பேசணும், பூசி முழுகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, தைரியமாக பேசுகின்றார். பாருங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் இது தைரியமான ஒரு தலைவரா, இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. புரியுதுங்களா?
ஜெயலலிதா வந்து 96ல் ஊழல் புகாரில் தோக்கடிச்சு உட்கார வச்சாங்க, 2001 மறுபடியும் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அந்த ஊழல்ன்றது ஒரு பியாண்ட் ஒரு இமேஜினேஷன் போகும்போது மட்டும்தான் ஒரு ஃபேக்டர் ஆகுது அப்படின்னு வச்சுக்காங்க. மற்றபடி தைரியமாக இருக்கணும் தலைவர். நம்ம அந்த சினிமாவில் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் ஹீரோங்கள்லாம் இப்படி அரசியலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய தைரியம் வந்து டூப் போட்டு நடிக்கும் போது மட்டும்தான் இங்கே கிடையாது அப்படின்றது இங்கே வந்த பிறகு தான் வெட்ட வெளிச்சமாகின்றது. வேற இவர் வந்து தைரியமாக மனசில் பட்டதை பேசுகிறார். சொல்லப்போனால் இப்போ தான் சொன்னீங்களா தமிழிசை அப்படி இப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ யாரை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. இதுதான் என் வழி தனி வழி, நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஸோ அவங்க பேசுகிற பஞ்சு டைலாக்குகள்லாம் இவர் வந்து ஒரு உருவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போ இதனால ஒரு ஆதரவு பெரிய அளவில் பெருகி இருக்கின்றது. ஆனால் இன்னும் கடினமாக வேலை செய்யணும். இந்த 2 வருஷத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். வேலை செஞ்சா அடுத்தது வந்து அவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 26ல் வர முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் அதுக்கப்புறம் இப்போ பொதுஷாலை எத்தனை வருஷம் அவங்க காத்திருந்தாங்க, அந்த அளவுக்கு இல்லாமல் இன்னும் விரைவிலேயே வரலாம் அப்படின்னு சொல்றேன் நான். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களோ 26ல் வருவதற்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்காக மனம் தளரக்கூடாது. இந்த தேர்தலையும் நான் தான் சொன்னேன், பர்சன்டேஜை பாருங்க, நெட் ரன் ரேட், எலிமினேட்டர், அந்த மேட்ச் மாதிரி ஆடுங்க, சீட்டை பற்றி கவலைப்படாதீங்க, 26 இலக்கா வச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு அந்த முன்னாள் மூத்தோர் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. உங்களுடைய சிறப்பான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.